ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு ஒன்று பார்த்துட்டு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் கடை. அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே, இன்ஷால்லா வாங்க வீடியோ. வெல்கம் டு மஸ்ட் ட்ரை ரெசிபீஸ். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கருக்கு இப்போ மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதை 2 விசிலுக்கு வச்சு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாயை 2ஆக பிச்சு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் நடுப்புற அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு லேசாக வதங்கினா போதும். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட அந்த நறுக்கி வச்சுருந்த சுரக்காய் இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைக்கு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு இந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும், அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படி பிரட்டி விடாமல் நீங்கள் அப்படியே ஒரு விசில் கூட வேண்டாம், அதை விட கொஞ்சம் லேசாக விசில் வர்ற மாதிரி இருக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றாமலே தண்ணி நல்லா விட்டுருச்சு. அது பிஞ்சு சுரக்காவாக இருக்கிறதுனால பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நீங்கள் விசிலில் வச்சுருந்தீங்கனாக்கும் குழஞ்சிரும் காய். இது ரொம்ப பிஞ்சு சுரக்காவாக இருந்துச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு சைட் டிஷ். இப்போ நம்ம அடுத்து ஒரு ஸ்வீட் ஷாப்பை பற்றி பார்ப்போம். இது வந்து கோடம்பக்கத்தில், சென்னையில் கோடம்பக்கத்தில் இருக்குது. இது வந்து கிருஷ்ணா ஜிலேபி கடை. இங்கே இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் என்ன, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய வித்தியாசமான ஸ்வீட்ஸும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹைஜீனிக்காகவும் இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்களாக்கும் கருப்பட்டி ஜாங்கிரி. இதனுடைய டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதில் இவங்க வந்துட்டு வித்தியாசமான என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்னா, கோவா மைசூர் பாக்கு வச்சுருக்காங்க. அதேமாரி வந்து கருப்பட்டியில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கருப்பட்டி மைசூர் பாக்கு, கருப்பட்டி கோகோனட் பர்ஃபி, கருப்பட்டி காஜு கத்லி, அதேமாதிரி நாட்டு சர்க்கரையிலையும் அந்த கம்பு சேர்த்து லட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. அதுமாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து ராகி லட்டு, அதுமாதிரி கருப்பட்டி லட்டு. இது ஃபுல்லாக எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஒரு கருப்பட்டி கோம்போ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியும் நம்ம வந்து செட் அப்படி வாங்கிக்கிறது மாதிரியும் வச்சுருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கனாக்கும் இந்த ரோஸ் பெட்டல்ஸு மேலே போட்டு பர்ஃபி பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சஃப்ரான் பர்ஃபியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வேறு வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து
சாஃப்ரான் ஆல்மண்ட் பிஸ்கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் அதனுடைய உண்மையான அதாவது நல்லா ஒரிஜினல் டேஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஜாமுன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பிளாக் ஜாமுன், அந்த குலோப் ஜாமுன் ஃபுல்லாக எல்லாமே. இது ஃபுல்லாக ஹல்வா ஐட்டம். இந்த ஹல்வா ஐட்டம் எல்லாமே பார்த்திங்களாக்கும் கருப்பட்டி ஹல்வா, இளநீர் ஹல்வா, அப்புறம் இது வந்து நெல்லிக்காய் ஹல்வா. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த நெல்லிக்காய் ஹல்வா எல்லாமே. அது மாதிரி ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவுமே ஹைஜீனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.